ஓகே, நம்ம வந்து இப்போது 5 வருஷத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், வில்லேஜ் எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம். ஓகேங்களா? எதுக்கு? பஞ்சாயத்து தலைவரை சூஸ் பண்ணுறதுக்கு, வார்டு மெம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு, கவுன்சிலரை சூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம எலெக்ஷன் ஓட்டு போடுறோம். அதே மாதிரி நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா சிட்டிலையுமே இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? சேர்மனை சூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அங்கேயும் வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம், இந்த சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? A 3-tier structure of the Indian administration for rural development is called பஞ்சாயத்து. சரிங்களா? 3-tier structure. ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க, மொத்தம் 3 டயர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கிராம பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து கிராம பஞ்சாயத்து. ஓகேங்களா? அப்புறமா வந்து இன்டர்மீடியேட்டு, இன்னொன்று வந்து ஜில்லா பஞ்சாயத்து. சரிங்களா? இந்த மாதிரி மொத்தம் 3 பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கீழே பார்ப்போம். ஸோ கிராமம்னா விவசாயம், அதாவது உங்களுக்கு டைரெக்டாக வில்லேஜ் எல்லாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஜில்லா பஞ்சாயத்து அப்படின்போது இதில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஜில்லா பஞ்சாயத்து. இன்டர்மீடியேட்டு கிராமமும் இல்லை, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டும் இல்லை, தாலுக்காவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல பஞ்சாயத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த 3-tier ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பஞ்சாயத்து ராஜ்னு சொல்கிறோம். பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூலமாக வந்திருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? த எய்ம் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் இஸ் டு டெவலப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் டிஸ்ட்ரிக்ட், ஜோன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். ஸோ செல்ஃப் கவர்மெண்ட்னா மக்களை வந்து ஆண்டுக்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ சூஸ் பண்ணும்போது அது வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து எல்லா சட்டத்தெல்லாம் அவங்க தான் எனாக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் உங்களை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கிராம பஞ்சாயத்து அப்படின்போது நிறைய விஷயம் அந்த நீங்கள் பஞ்சாயத்து தலைவரை சூஸ் பண்ணாலும் என்ன பண்ணணும், அவங்க நிறைய விஷயம் அந்த கிராம சபையில் அவங்க டிசிஷன் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட வைக்கணும். அந்த டிசிஷன் கிராம சபை என்ன சொல்லுதோ அதை தான் இந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்கணும். சரிங்களா? அப்படி தான் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. பட் நம்ம அந்த கிராம சபையை வந்து கரெக்டாக கூட்டுறது கிடையாது. ஓகேங்களா? எவல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னது தான். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவில், ஓகேங்களா, அதாவது பழங்கால இந்தியாவில் பஞ்சாயத்ஸ் வேர் யூஸ்வலி எலெக்டட் கவுன்சில்ஸ் வித் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பஞ்சாயத்ஸ் வேர் யூஸ்வலி எலெக்டட் கவுன்சில்ஸ் வித் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ். எங்கே? ஏன்ஷியன் இந்தியாவில். நீங்கள் உத்தரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எல்லா மெம்பர்ஸும், சரிங்களா, எல்லாரும் மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஓட் பண்ணி எடுக்கிறாங்க, இல்லைனா லாட்ரி சிஸ்டம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, மெம்பர்ஸை, அதாவது தலைவரை சூஸ் பண்ணுறாங்க. தலைவரும் மட்டும் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ்னால் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்துறாங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. சரிங்களா? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் யார், மினிஸ்டர்ஸ் தான் எக்ஸிக்யூட்டிவ். ஜுடிஷியல் பவர்னால் அதை மாதிரி. ஓகேங்களா? நீதி சொல்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பழங்கால இந்தியாவில் இருந்தது. யூஸ்வலி எலெக்டட். அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னாவே அது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எஃபெக்டிவ் சிஸ்டம். சரிங்களா? எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம டிசைட் பண்ணுறோம், மக்கள் டிசைட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் நடக்கலை அப்படின்னா இட் இஸ் என்ஃபோர்ஸ்டு, மக்கள் டிசைட் பண்ணல. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவருடைய அது வந்து கிங்ஷிப் மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா? அவங்களுடைய பையன் அப்படின்னு போயிட்டுருக்கு. இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் த பஞ்சாயத்ஸ் பிகம் டாமினன்ஸ் ஆஃப் த அப்பர் கேஸ்ட் ஓவர் த ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜ். ஓகே, ஸோ நம்ம பழங்கால இந்தியாவில் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆஃப்டர் ஒரு மிடில், ஓகேங்களா, ஸோ ஒரு மிட் இந்தியான்னு வச்சிங்களேன். மிட் இந்தியா அப்படின்னா உங்களுக்கு வந்து இடைக்கால இந்தியான்னு வச்சிங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வராங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ட் இட் பிகம் த டூல் ஆஃப் அப்பர் கேஸ்ட். சரிங்களா? அப்பர் கேஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கையில் வந்து பஞ்சாயத்து எடுத்துட்டாங்க. ஸோ தே ரூல் ஓவர் த ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம், நோ மோர் எலெக்ஷன், ஒன்லி அந்த அப்பர் கேஸ்ட் தான் என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக அந்த பஞ்சாயத்து பதவியை அவங்க தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து அகைன்ஸ்ட் த பிரின்சிபிள். ஓகேங்களா? பிரின்சிபிள் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 1951 நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணுறோம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் ஆர்டிகல் 40
சரிங்களா. கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 350 ஆர்டிகல்ஸ் கிட்டே இருக்கும். மேபி இப்போ 430 கிட்ட கூட இருக்கும். அமெண்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒவ்வொன்றும் சொல்லும். ஸோ ஆர்டிக்கல் 12 to 35 பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை, மக்களுடைய அடிப்படை உரிமை பற்றி பேசுகிறது ஓகேங்களா. 36 to 53 நினைக்கிறேன் சரிங்களா, இல்லைன்னா கரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. டிபிஎஸ்பி அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகேங்களா. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது இதுலேருந்து 36லேருந்து 52 வருது ஓகேங்களா. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா ஸ்டேட்டுன்றது கவர்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் வந்து சில பாலிசி எடுக்க போகுது ஓகேங்களா. அதுக்கு சில பிரின்சிபிள் இருக்குது. அந்த பிரின்சிபிளை வந்து என்ன பண்ணுது, இந்த கான்ஸ்டியூஷன் டைரக்ட் பண்ணுது. நீங்கள் இந்த பிரின்சிபிளை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சட்டத்தெலாம் இயற்றணும் ஓகேங்களா. அதில் ஒன்று முக்கியமானது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்கஹாலை பேன் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. யூனிஃபார்ம் சிவில் லா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து ஐடியாஸ். ஏன்னா அந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியல, சட்டமாக கொண்டு வந்துட முடியல சரிங்களா. ஈக்குவல் வேஜஸ் டு விமன் அண்டு மென்னு ஸோங்களா. இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து இம்மிடியட்டாக எனாக்ட் பண்ண முடியல. 1947 அது சாதகமாக இல்லை. ஓகே, இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல் செட் பண்ணணும், நீங்கள் இதை பேஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அதில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஆர்டிக்கல் 40 என்ன சொல்லுது அப்படின்னா, பஞ்சாயத்துன்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. பட் இம்மிடியட்டாக கொண்டு வரல, இது நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. எது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரிங்களா. இந்திய அரசியலமைப்பு என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது நிறைய ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்க வச்சுங்க ஓகேங்களா. நிறைய வந்து இந்த என்ன சொல்கிறது, சில காந்தியன் பிரின்சிபிள் இருக்கும். ஸோ நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போத்தவில்லை. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 12 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து இமிடியேட்டாக என்ஃபோர்ஸபிள் ஓகேங்களா. இது வந்து கொண்டு வரணும் சொல்ல, இது அந்த ஆக்டே கொண்டு வந்துடுச்சு ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே எல்லாருக்குமே வந்து பேச்சுரிமை, இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுடைய ரிலிஜன் சம்மந்தமாக எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. அதை வந்து இமிடியேட்டாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 36லேருந்து 52 வந்து எனாக்ட் பண்ணல, ஜஸ்ட் டைரக்ட் மட்டும் பண்ணாங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 40 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தட் ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் and empower them with such powers and authority as may be necessary to enable them to function as a unit of self government. ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும், என்னது, டு கிரியேட் வில்லேஜ் பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு பவர் கொடுக்கணும், எம்பவர் தம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு செல்ஃப் கவர்மெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு பவர் கொடுங்க ஓகேங்களா, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தை க்ரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க 1951. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய கமிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணுது சரிங்களா. இந்த கமிட்டி சும்மா அவங்க க்ரியேட் பண்ண மாட்டாங்க, இதுக்கு நிறைய வந்து ஆக்டிவிஸ்ட் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தை கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தது 1950 51 நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ கமிட்டி பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957 கொண்டு வராங்க ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி பஞ்சாயத்தை நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு வந்து உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி என்ன சொல்லுது, 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வரலாம்னு சொல்லுது சரிங்களா. 3 tier ஞாபகம் வச்சுங்க. அப்போனா கிராம லெவலில் ஒன்று, பஞ்சாயத்து சமிட்டி இன்டர்மீடியட் லெவலில், நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சரிங்களா. வில்லேஜ் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், நடுவில் இன்டர்மீடியட் லெவலில். ஸோ மூணு லெவலில் நம்ம வந்து என்ன பண்ணணும், பஞ்சாயத்தை 3 லெவலாக பிரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டைரக்ட்லி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் டு கான்ஸ்டியூட் த கிராம் பஞ்சாயத். ஸோ இந்த கிராம் பஞ்சாயத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் ஓகேங்களா. அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர், அந்த வார்டு மெம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக மக்கள் வந்து ஓட்டு போட்டு எடுக்கட்டும் சரிங்களா. மக்களே வந்து நேரடி வாக்கெடுப்பு மூலமாக அவங்களை தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா. மீதி இருக்கவங்கள சரிங்களா, மீதி யார், இந்த பஞ்சாயத்து சமிதிக்கான சேர்மனு, இந்த ஜில்லா பரிஷத்துக்கான சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டைரக்ட் ஓகேங்களா, நேரடி கிடையாது, மறைமுக தேர்தல்னால் என்னது, இந்த ஏற்கனவே நம்ம இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் சூஸ் பண்ணியிருக்கோம்ல, அவங்களாம் சேர்ந்து இவங்களை சூஸ் பண்ணுற மாதிரி. அவங்க மட்டும் கிடையாது, எம்எல்ஏஸு எம்பிஸு எல்லாருக்குமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி. ஏற்கனவே வந்து மக்கள் வந்து சில பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, கிராம பஞ்சாயத்து தலைவர், கிராம வார்டுமேனு ஓகேங்களா, எம்எல்ஏ எம்பி இவங்களாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க,
அந்த பஞ்சாயத்து சமிதிக்கான சேர்மனையும் ஜில்லா பரிஷத்துக்கான சேர்மனு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸு எல்லாரையும் அவங்க சூஸ் பண்ணுறதாங்க. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத்தில் மட்டும் நேரடி தேர்தல் இருக்கட்டும், உங்களுக்கு பஞ்சாயத்து சமிதிலையும் வில்லேஜில் மட்டும் நேரடி தேர்தல் இருக்கட்டும், பஞ்சாயத்து சமிதிலையும் ஜில்லா பரிஷத்துலேயும் மறைமுக தேர்தல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்? பிளானிங்காக இருக்கணும், ரெண்டாவது டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, பஞ்சாயத்து சமிதி ஷுட் பி த எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ என்ன சொல்கிறாங்க? பஞ்சாயத்து சமிதி வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்கணும். இதெல்லாம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, எனக்கு கொஸ்டின் டேரெக்டாக வரும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்போது பஞ்சாயத்து சமிதி, அதாவது இந்த இன்டர்மீடியட் லெவல் என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஜில்லா பரிஷத் வில் ஆக்ட் அஸ் அட்வைசரி அண்ட் சூப்பர்வைசரி பாடி. ஸோ ஜில்லா பரிஷத் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்களாகவும் அவங்க வந்து இதை மேற்பார்வை பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வேலை செய்கிறது யார்? இந்த பஞ்சாயத்து சமிதி தான், எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கு கீழே கிராம பஞ்சாயத்தோட வேலைன்னு சொல்லிட்டாங்க, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி கீழே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டு பி மேட் த சேர்மன் ஆஃப் த ஜில்லா பரிஷத். ஸோ இந்த ஜில்லா பரிஷத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல். இந்த தேர்ட் லெவலுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க? சேர்மனாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அதை வந்து அக்செப்ட் பண்ணல வச்சுங்க. இது எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன் தான். சரிங்களா? இது எதுவுமே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காதீங்க. இந்த 3 tier சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் சிலதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும். சரிங்களா? இது வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், அவ்வளோதான். ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாரு? ஜில்லா பரிஷத்துக்கு டைரெக்டாக நீங்கள் கலெக்டரையே வந்து என்ன பண்ணுறதுங்க? சேர்மனாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு தப்பான ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? நம்ம வந்து அவர் வந்து ஒரு பியூரோக்ராட். ஓகேங்களா? யார்? கலெக்டர். இஸ் அ பியூரோக்ராட். இஸ் நாட் எலெக்டட் பை த பீப்புள். இஸ் நாட் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. சரிங்களா? ஸோ ஹவ் வி வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீப்புள் கிடையாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? நம்ம செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒன்று நீங்கள் நேரடி தேர்தலாவோ இல்லை மறைமுக தேர்தலாலேயோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தராக தான் இருக்கணும் அவர். சரிங்களா? ஜென்யூன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அடிக்குவேட் ரீசோர்ஸஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் பவர்ஸ் கொடுக்கணும், அடிக்குவேட் எக்கனாமிக் ரீசோர்ஸஸ், அதாவது அவங்களுக்கு மணி பவரும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க பல்வந்த் ராய். இப்போ அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ 1977. ஓகேங்களா? 1957 எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் 77 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க? இவங்க 3 tier சிஸ்டம்லாம் வேணாம், 2 tier சிஸ்டம் மட்டும் கொண்டு வாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இன்னொன்று வந்து மண்டல் பஞ்சாயத்து. மண்டல் பஞ்சாயத்து அப்படின்போது குரூப் ஆஃப் வில்லேஜஸ், ஒரு 4-5 வில்லேஜஸ் சேர்ந்து ஒரே ஒரு பஞ்சாயத்து, அது பேர் மண்டல் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார்? அசோக் மேத்தா. ஓகேங்களா? அசோக் மேத்தா என்ன சொல்கிறாரு? மண்டல் பஞ்சாயத்து மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்டர்மீடியட் லெவலுக்கும் வில்லேஜ் லெவலுக்கும் சேர்த்து மண்டல் பஞ்சாயத்து மட்டும் போதும். அங்கே ஜில்லா பரிஷத்தை அப்படியே விட்டார். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில். இது வந்து அசோக் மேத்தாவுடைய ரெக்கமெண்டேஷன். டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஸ் த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சூப்பர்விஷன் ஆஃப்டர் த ஸ்டேட் லெவல். இவர் என்ன சொல்கிறாரு? ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்விஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சட்டமன்றம். அதுக்கு அடுத்த லெவல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான் பண்ணணும். ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சூப்பர்விஷன் சொல்கிறாரு. ஸ்பெசிஃபிக்காக அந்த பாயிண்ட் சொல்கிறாரு. ஜில்லா பரிஷத் ஷுட் பி த எக்ஸிக்யூட்டிவ் பாடி அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு? மேலே வந்து ஜில்லா பரிஷத் நம்ம வந்து சூப்பர்வைசரி பாடி சொன்னோம், ஆனால் இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடியை வைங்கன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நம்ம மேலே என்ன சொல்லணும்? அந்த இன்டர்மீடியேட்டை தான் நம்ம என்ன எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதாவது பஞ்சாயத்து சமிட்டியை தான் எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக சொல்லியிருந்தோம். பட் இவர் வந்து இங்கே ஜில்லா பரிஷத்தை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக வைங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. த இன்ஸ்டிடியூஷன் டு ஹேவ் கம்பல்சரி டாக்ஸேஷன் பவர் டு மொபைலைஸ் தேர் ஓன் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த 2 பஞ்சாயத்துமே என்ன பண்ணணும்? அவங்களுக்கு டேக்ஸ் பவர் இருக்கணும், டாக்ஸேஷன் பவர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்களே என்ன பண்ணிக்கலாம்? அவங்களுடைய ஓன் ரிசோர்ஸஸை அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ வாட்டர் டேக்ஸோ இந்த மாதிரிலாம் டேக்ஸ் போட்டு அதுக்கான பணம். ஓகேங்களா? ஒரு பில்டிங் நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பஞ்சாயத்துக்கு இது கட்டணும். ஓகேங்களா? பில்டிங் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி டேக்ஸு, தண்ணிக்கு வரி கட்டுறீங்க, இதெல்லாமே வந்து அந்தந்த பஞ்சாயத்துக்கே போகணும் அந்த பணம்லாம். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்சி வரும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடாது இந்த ரிசோர்ஸஸ்க்கெலாம். ஒன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்துட்டானாவே இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அசோக் மேத்தா சொல்லிட்டார். நெக்ஸ்ட்டு ஜிவிகே ராவ் கமிட்டி 1985.
சரிங்களா. ஜில்லா பரிஷத் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடி அண்ட் டு பி த பிரின்சிபல் பாடி டு மேனேஜ் த டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். சரி, இவரும் என்ன சொல்கிறாரு, ஜில்லா பரிஷத் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடியாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் த லோயர் லெவல்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் should be to be assigned with specific planning, implementation and monitoring of the rural development programs. சரிங்க, த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் த லோயர் லெவல்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இது வந்து கிளியராக சொல்ல. ஓகேங்களா. 2 tier சிஸ்டமா 3 tier சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்ல. த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் த லோயர் லெவல்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் டு பி அசைன்டு வித். ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தும் லோயர் லெவல் பஞ்சாயத்தும் என்ன பண்ணிடணும், அவங்களுக்கான பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் தனித்தனியாக அசைன்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு. போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் டு பி கிரியேட்டட். ஈ வில் பி த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த ஜில்லா பரிஷத். ஒரு புதுசாக ஒரு இது ஒன்று க்ரியேட் பண்ண சொல்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ண சொல்கிறாரு. ஓகேங்களா. ஈ வில் பி த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேங்களா. அவர் வந்து சிஇஓ ஆஃப் த ஜில்லா பரிஷத். ஜில்லா பரிஷத்தோட சிஇஓவாக அவர் இருக்கார். அந்த போஸ்ட் என்னது, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர். ஓகேங்களா. எலெக்ஷன் டு த லெவல் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ஷுட் பி ஹெல்டு ரெகுலர்லி. சரிங்களா. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எலெக்ஷனை ரெகுலராக பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம். ஆனால் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பஞ்சாயத்து ராஜ் க்ரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பல்வந்த் ராய் கமிட்டி பேஸ் பண்ணி ராஜஸ்தானில் வந்து ராஜஸ்தான் ஆந்திர பிரதேஷில் என்ன பண்ணிட்டாங்க, பஞ்சாயத்து ராஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் ரெகுலராக எலெக்ஷன் கொடுக்கறதுக்கு நடக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்கறது கிடையாது. அவங்கள வந்து சும்மா வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் இவங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. எலெக்ஷன்லாம் கொஞ்சம் ரெகுலராக நடத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், எல்எம் சிங்வி கமிட்டி கடைசி 1985. த கமிட்டி ரெக்கமெண்டட் that the பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் should be the constitutionally recognized by adding new chapter to recognize free and fair election. ஸோ இவங்க தான் கிளியராக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இத்தனை கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியும் இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ண மாட்டேங்குது, பஞ்சாயத்து ராஜை அடாப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகிடும், இட் இஸ் கம்பல்சரி ஃபார் த ஸ்டேட். ஓகேங்களா. அது வந்து கம்பல்சரியாக என்ன பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பஞ்சாயத்து ராஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி கம்பல்சரியாக கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எலெக்ஷன்ஸு பவர்ஸு எல்லாமே நம்ம வந்து அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, இட் ஷுட் பி அப்ரூவ்டு பை த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ரீஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜஸ் டு மேக் த கிராம் பஞ்சாயத் மோர் வயபிள். It recommended that village panchayat should have more finance for other activities. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜஸ் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சின்ன வில்லேஜ் வந்து 2 வில்லேஜ் கூட கிளப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இந்த கிராம் பஞ்சாயத் வில் பி மோர் வயபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் த வில்லேஜ் பஞ்சாயத் ஷுட் ஹாவ் மோர் ஃபைனான்ஸு. ஸோ ஃபைனான்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு, ஜுடிஷியல் ட்ரிபியூனல்ஸ் டு பி செட்டப் இன் ஈச் ஸ்டேட் to adjudicate matters relating to the elections to the Panchayat Raj institutions and other matters relating to their functioning. சரிங்களா. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஜுடிஷியல் ட்ரிபியூனல்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா. இப்போ எப்படி வந்து நம்ம டிஆர்ஏடி இருக்குது, என்சிஎல்ஏடி இருக்கோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஜுடிஷியல் ட்ரிபியூனல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் அதை பற்றி கேட்குறதுக்கு அண்ட் அதர் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தேர் ஃபங்க்ஷனிங் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஜுடிஷியரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ 1959 2 ஸ்டேட்டு முதல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்மை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து ராஜஸ்தான், இன்னொன்று வந்து ஆந்திர பிரதேஷ். சரிங்களா. ஸோ அப்படின்னா எந்த கமிட்டி பேஸ் பண்ணி இருக்கும், ஆக்சுவலாக 1957 தான் பல்வந்த் ராய் கமிட்டி வந்திருக்கு. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்த பிறகு இம்மிடியேட்டாக இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், 2வது ஆந்திர பிரதேஷ் அடாப்ட் பண்ணிட்டாங்க 1959. சப்சிக்வெண்ட்டாக மீதி ஸ்டேட்ஸும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. யாருக்குமே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. 2வது வந்து அதை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக பண்ணல. அவங்களுக்கு போதுமான பவர்ஸ் தரல பஞ்சாயத்து சிஸ்டம்க்கு. எலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கலை. 2வது எலெக்ஷன் ரெகுலராகவும் நடக்கலை. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து
என்ன பண்ணிடுச்சு, அதை வந்து ஒரு நேம் சேக்கு இருந்த மாதிரி ஆகிடுச்சே தவிர இட் இஸ் நாட் சர்வ் த பர்பஸ் அப்படி மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக எல்எம் சிங்வி கமிட்டி இட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த கான்ஸ்டியூஷன் ஸோ நோ ஸ்டேட் கேன் அவாய்டு. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்துடுச்சுன்னா they have to follow up. Okay. Due to the sustained effort of the civil society organizations, intellectuals and progressive political leaders, the parliament passed 2 amendments to the constitution, 73rd constitution amendment for rural local bodies and 74th constitution amendment for urban local bodies, municipalities, making them institutions of self government. So பாருங்க யாரெல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, சிவில் சொசைட்டி, இன்டெலெக்சுவல்ஸ், ப்ராக்ரஸிவ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். சிவில் சொசைட்டி அப்படின்னா மக்கள் நல சங்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபுட்டுக்காக ஒரு சொசைட்டி இருக்கும். சரிங்களா. ஸோ ஃபுட்டு ஸ்டாண்டர்ட்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காக ஒரு சொசைட்டி இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த குரூப் என்விரான்மெண்டல் இஷ்யூக்காக ஒரு சொசைட்டி இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து என்ன பண்ணுவாங்க, அட் த கிரேட்டர் குட் ஆஃப் த பீப்புள் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஆக்ட்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டும் இந்த மாதிரி ஒரு சிவில் சொசைட்டி ப்ரெஷர் கொடுத்து தான் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ், ப்ராக்ரஸிவ் லீடர்லாம் இவங்கெல்லாம் கொடுத்த ப்ரெஷரில் என்ன பண்ணிட்டாங்க, இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. புதுசாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 73வது 74வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1992. ஸோ 73வது ஆக்ட் ஓகேங்களா சட்ட திருத்தம் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, சரிங்களா, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 73வது பஞ்சாயத்து, 74வது பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி டவுனில், சரிங்களா, எலெக்ஷன்ஸு. ஸோ இது ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கு 2 சட்ட திருத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஓகே. ஸோ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஆக்ட் இஸ் டிஸ்கஸ்டு பிலோ. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல் அது ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம பேச போகிறோம். 73rd and 74th சேர்த்து தான் பேச போகிறோம். என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது கண்டிப்பாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இதுலேருந்து எப்படினாலும் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. ஸோ த ஆக்ட் ஆடட் பார்ட் 11 டு த கான்ஸ்டியூஷன். ஸோ அது வரைக்கும் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து டோட்டலாக ஒரு 10 பார்ட்டு தான் இருந்தது, 10 பார்ட்ஸ் தான் இருந்தது. சரிங்களா. ஒவ்வொரு பார்ட்டும், சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, தேர்ட் பார்ட் இப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஜுடிஷியரி, பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11th பார்ட்டுன்னு ஆட் பண்ணி பஞ்சாயத்துன்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஒரு பார்ட்டுன்றது ஒரு பிரிவு, அதுக்குள்ளே நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸா 12 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, 36 53 வரைக்கும் டிபிஎஸ்பி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டிகல், செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கும். சரிங்களா. ஓகே. The Panchayat also added the 11th schedule which consists of the 29 functional items of the Panchayat. ஸோ இது கூட என்ன பண்ணுறாங்க, 11th schedule ஓகேங்களா, இது வந்து பார்ட் 9 ஓகேங்களா. அது வரைக்கும் வந்து இருந்தது பார்ட் 8 தான் இருந்தது. சரிங்களா. ஓகே. பார்ட் 8 இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட் 9 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வந்து 10 ஷெடியூல் இருந்தது. சரிங்களா. ஷெடியூல் அப்படின்றது என்னென்னா அட்டவணை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7th ஷெடியூலில் என்ன இருக்குது, லிஸ்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஒரு 25 லாங்குவேஜ் கிட்ட அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. 5th ஷெடியூலில் இந்தியாவுடைய ட்ரைப்ஸு, 6th ஷெடியூலில் ஷெடியூல் கேஸ்ட்டு. சரிங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு அட்டவணை, அந்த அட்டவணையில் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட் ஷெடியூலில் ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டோட பேர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டைமு 11th ஷெடியூலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த 11th ஷெடியூல், அந்த 11வது அட்டவணையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்து, பஞ்சாயத்தோட ஒர்க்கு. ஓகேங்களா. அவங்களுக்கு அலாட் பண்ண ஒர்க், அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 29 ஐட்டம்ஸை அந்த 11th ஷெடியூலில் ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஒன்று வந்து பார்ட் 9, இன்னொன்று வந்து 11th ஷெடியூல். ஸோ இந்த பார்ட் 9ஓட ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 243 243A to 243O. சரிங்களா. ஸோ 243ன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஓகேங்களா. அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் 243A, அதுக்கப்புறம் 243O வரைக்கும் மொத்த ஆர்டிக்கலும் போகும்.
சரிங்களா. த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஷேப் டு ஆர்டிகல் 40 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம என்ன சொன்னோம், மேலே வந்து ஒரு டிபிஎஸ்பி இருக்குது ஓகேங்களா. அது என்ன சொல்லிருச்சு மேலே வந்து நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 40 என்ஜாயின்டு த ஸ்டேட் ஷால் டேக். அதாவது அவங்க வந்து 1951 கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது ஜவஹர்லால் நேரு பீரியடில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிகல் 40 கொண்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பஞ்சாயத்துன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. அது வந்து என்னது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகேங்களா, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆர்டிகல் 40க்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டு, விச் டைரக்ட்ஸ் த ஸ்டேட் டு ஆர்கனைஸ் த வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் ப்ரொவைட் தம் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஸோ தட் தே கேன் ஃபங்க்ஷன் அஸ் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ என்ன பண்ணியிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஓகேங்களா நீங்கள் ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை எனாக்ட் பண்ணுங்கள், பஞ்சாயத்து ராஜை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வித் ஆக்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ஸ் கம்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் த ஜுடிஷியல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் மேண்டேட் ஸ்டேட்ஸ் டு அடாப்ட் த சிஸ்டம். ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் என்ன பண்ணிச்சு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்மை உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகபிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக வந்துடுச்சு ஓகேங்களா. இட் இஸ் மேண்டட்டரி டு த ஸ்டேட்ஸ் டு அடாப்ட் த சிஸ்டம் ஓகேங்களா. இட் பிகம் மேண்டட்டரி கம்பல்சரி. ஒன்ஸ் கான்ஸ்டியூஷனில் வந்துடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் த கம்பல்சரி ஓகேங்களா. த எலெக்ஷன் ப்ராசஸ் இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வில் பி ஹெல்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வில் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இண்டிபெண்ட் வில் பி ஹெல்ட் இண்டிபெண்ட் அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் ஓகேங்களா கான்ஸ்டியூஷனில் வராத வரைக்கும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுடைய ஓன் வில்லை பொறுத்து எலெக்ஷன் நடத்துவாங்க, இல்லைனா ஒரு 10 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடத்த மாட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இட் இஸ் கம்பல்சரி அவங்க ரெகுலராக எலெக்ஷன் நடத்தணும் ஓகேங்களா. ஈவன் அவங்க வில்லிங்காக இல்லைனா கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும், அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல்லாம் வாங்க மாட்டாங்க. தே வில் இண்டிவிஜுவலி இண்டிபெண்ட்லி டிசைட் எலெக்ஷன் டேட் அண்டு கண்டக்ட் எலெக்ஷன் ஓகேங்களா. யார், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இதை பண்ணிடும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவலாம் எதுவும் தேவையில்லை. The act is a very significant step in creating democratic institutions at the grassroots levels in the country சரிங்களா. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து வில்லேஜ் தான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட்டு, அதுதான் வந்து கிராஸ் ரூட் லெவல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா, ரொம்ப லோயஸ்ட் லெவலில். ஸோ இந்த லோயஸ்ட் லெவலில் நீங்கள் டெமோக்ரஸி கொண்டு வந்திருக்கீங்க சரிங்களா. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது செல்ஃப் கவர்மெண்ட்டு. ஏன்னா அந்த கிராம் சபாவுக்கு நிறைய பவர் இருக்குது. கிராம் சபா அப்படின்றது யாருன்னா அந்த வில்லேஜ் எல்டர்ஸ் ஓகேங்களா. எல்டர்ஸ் மீன்ஸ் அடல்ட்டு ஓகேங்களா. யாருக்கெல்லாம் ஓட்டிங் பவர் இருக்கோ அவங்களாம் யார், கிராம் சபா மெம்பர்ஸு ஓகேங்களா. ஸோ இந்த கிராம் சபாவுக்கு ரெஸ்பெக்டிவ் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் வந்து இந்த இடத்துல அவங்களா அவங்களுடைய டிசிஷனை எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ it has taken the democracy to the grassroots level in the country. The act has transformed the representative democracy into participative democracy. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இந்த ஆக்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸியை மாற்றிருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா என்னது, நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஓட்டு போடுறீங்க ஓகேங்களா. எங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அதாவது சட்டமன்றத்தில் நம்ம ஓட்டு போடுறோம் சரிங்களா. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஆக்ட் எனாக்ட் பண்ணுறாங்க. எங்கள் சட்டமன்றத்தில் போயிட்டு ஓகே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறது இவங்க தான், புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வர்றது இவங்க தான் சரிங்களா. அதாவது இவங்க தான் அப்படின்னா இந்த எம்எல்ஏ ஓகேங்களா, இல்லைனா எம்பி வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ஆக்ட் ஜிஎஸ்டி ஆக்ட்ன்றாங்க அது இதுன்றாங்க சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக, அதாவது மக்கள் வந்து டைரெக்டாக நம்மக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இந்த ஆக்ட்லாம் வர்றது கிடையாது சரிங்களா. அவங்களா மெஜாரிட்டி இருந்தாங்கன்னா அவங்கவுங்க தேவையான ஆக்டை போட்டுக்கிறாங்க. பட் எனிவே வந்து அவங்க யார், நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் சரிங்களா. நம்ம தானே அவங்கள ஓட்டு போட்டு எடுத்துருக்கோம். ஸோ தே ஆர் ரெப்ரசன்டிங் த பீப்புள் ஓகேங்களா. தீஸ் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் ஆர் ரெப்ரசன்டிங் த பீப்புள் அண்ட் ஆக்டிங் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹஸ் ஓகேங்களா. தட் இஸ் ஓகே. பட்டு இங்கே அதாவது இந்த ரூரல் வில்லேஜ் பஞ்சாயத்து சிஸ்டமில்
ஈவன் தோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓட்டு போடுறீங்க, பஞ்சாயத்து தலைவர் தான் டிசிஷன் எடுக்கிறாரு. பட் அந்த கிராம் சபான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராம் சபாவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. கிராம் சபா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், அந்த கிராமத்தில் இருக்கிற ஓட்டு போடுற மக்கள், ஓகேங்களா, அதாவது ஓட்டு 18 வயசுக்கு இருக்கிற மேலே இருக்கிற எல்லாருமே தான் என்ன சொல்கிறோம், கிராம சபா உறுப்பினர்னு சொல்கிறோம். ஸோ இவங்க தான் வந்து இந்த பெனிஃபிஷரியாக சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. யார் வந்து யாராருக்கெல்லாம் இந்த பெனிஃபிஷரி போகணும், இந்த ஊரில் வேறு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே கிராம சபா கிட்ட இந்த பஞ்சாயத்து தலைவர் அப்ரூவல் வாங்கணும். ஸோ இது வந்து என்ன பண்ணிடுச்சு, பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ மக்களை வந்து டைரெக்டாக என்ன பண்ணுது, டிசிஷன் மேக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணுது, சரிங்களா. ஸோ இந்த கிராம சபான்றது மக்கள் தான். ஸோ மக்களே என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த டெமோக்ரஸி ஃப்ரம் த ரெப்ரசன்டேட்டிவ் டு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி, சரிங்களா. த ஆக்ட் ஹேஸ் 2 parts, கம்பல்சரி அண்ட் வாலண்டரி, சரிங்களா. ஸோ இந்த ஆக்டில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து கம்பல்சரி, இன்னொன்று வந்து வாலண்டரி. கம்பல்சரி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. எது கான்ஸ்டியூஷனே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலராக எலெக்ஷன் நடத்துறது கம்பல்சரி, SC STக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும் கம்பல்சரி அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சரிங்களா. ஆனால் இன்கேஸ் சில ஐட்டம், ஓகேங்களா, சில ஐட்டம் வந்து எங்கெங்கெல்லாம் கன்சென்சஸ் வரலையோ அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷனலாக கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேணும்னா அந்த ஆப்ஷனை அவங்க எடுத்துக்கலாம், அவங்க வேணும்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் OBCக்கு இருந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது ஆப்ஷனலாக கொடுத்துட்டாங்க அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பேஸ் பண்ணி OBCக்கு என்ன பண்ணுறாங்க, ரிசர்வேஷன் தராங்க, சரிங்களா. அதே போல் விமனுக்கு ரிசர்வேஷன் தரணுமா, ஓகே, ஆப்ஷனல். ஸோ ஆனால் நிறைய ஸ்டேட் என்ன பண்ணியிருக்கு, அது ஆப்ஷனில் OBCக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து OBCக்கு அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இருக்கிறதுலே வந்து ஷெட்யூல் காஸ்ட் கம்மி, அதை விட ஷெட்யூல் ட்ரைப் கம்மி. அவங்களுக்கு வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்றவங்கள ரிசர்வேஷன், சரிங்களா. ஓகே. ஸோ இந்த ஆக்டோட சேலியன் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், ஓகே. இம்பார்ட்டண்ட் ப்ரொவிஷன்ஸு, சேலியன் ஃபியூச்சர்ஸ்னால் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸு. ஒன்று வந்து கிராம் சபா. கிராம் சபா இஸ் த பிரைமரி பாடி ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு பிரைமரி பாடி, ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் இஸ் அ வில்லேஜ் அசம்பிளி, ஓகே. கிராம் சபா அப்படின்னா கிராம சபை, சரிங்களா. இட் இஸ் அ வில்லேஜ் அசம்பிளி கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். ஞாபகம் வச்சிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. வித்தின் த ஏரியா ஆஃப் த பஞ்சாயத்து, சரிங்களா. ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். இட் பவர்ஸ் அண்ட் பர்ஃபார்ம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி டிட்டர்மைன் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதனுடைய பவர்ஸும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுது. அப்படின்னா இது என்னது, ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கான்ஸ்டியூஷனில் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷனல். கம்பல்சரி அவங்க என்ன பண்ணல, இந்த வேலைலாம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கண்டிப்பாக வந்து இந்த பவரு இந்த ஃபங்க்ஷனை கிராம சபாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல, சரிங்களா. ஸோ இது வந்து அந்தந்த ஸ்டேட்டு தான் டிசைட் பண்ணுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3-tier system. The act provides for the establishment of the 3-tier system of Panchayat Raj in the states. So என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி 2-tier system 3-tier system அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், 3-tier system கொண்டு வந்துருங்க. வில்லேஜ் லெவலில் 1 கிராம சபா, ஓகேங்களா. 2வது இன்டர்மீடியட் லெவலில் பஞ்சாயத்து சமிதி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத், 3 லெவல்லையும் நீங்கள் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்டேட் வித் ஏ பாப்புலேஷன் ஆஃப் லெஸ் தென் 20 lakhs மே நாட் கான்ஸ்டியூட் த இன்டர்மீடியட் லெவல். 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற, சரிங்களா, 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டு, பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா மே, ஓகேங்களா. இஃப் தே வாண்ட் தே கேன் ஒமிட் த இன்டர்மீடியட் லெவல், ஓகேங்களா. அந்த பஞ்சாயத்து சமிதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல், அதை விட்டுட்டு என்ன பண்ணலாம், அவங்க ஜஸ்ட்டு பஞ்சாயத்து, ஓகேங்களா, கிராம பஞ்சாயத்தும் அதுக்கப்புறம் ஜில்லா பரிஷத் மட்டும் வச்சுட்டா போதும். இதை வந்து அவங்க கான்ஸ்டியூட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இட் இஸ் ஆப்ஷனல் டு தம், ஓகேங்களா. எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சன்ஸ், ஓகே. The members of all the members to the all the levels of Panchayat Raj are elected directly. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஞ்சாயத்து தலைவர் இருக்கார், ஓகேங்களா. அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிரசிடென்ட்னு சொல்கிறோம் வச்சிங்களேன், ஓகேங்களா, பஞ்சாயத்து தலைவர். அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க சரிங்களா, வார்டு மெம்பர்ஸ். ஸோ நார்மலாக இந்த வார்டு மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, வைஸ் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு நம்ம தனியாக ஓட்டு போடுறோம், உங்கள் வார்டு மெம்பருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க, 2 ஓட்டு போடுவீங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா, பஞ்சாயத்து எலெக்ஷன் போனீங்கன்னா 2 ஓட்டு போடுவீங்க. ஒன்று வந்து பிரசிடெண்ட்டுக்கு போடுவீங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு போடுவீங்க, இன்னொன்று வந்து வார்டு மெம்பருக்கு போடுவீங்க. சம்டைம் கவுன்சிலர் யாரும் நிற்கிறாங்கன்னா 2-3 ஊருக்கு சேர்ந்து கவுன்சிலருக்குமே போடுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 3 கூட போடுவோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பிரசிடெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து தலைவர், இவங்க வந்து யார், வார்டு மெம்பர்ஸு சரிங்களா. இந்த வார்டு மெம்பர்ஸு இந்த லெவலில் மட்டும் கிடையாது, வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இது செகண்ட் லெவல் இன்டர்மீடியட் லெவலில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அங்கேயுமே நீங்கள் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும். அங்கேயுமே நீங்கள் அங்கே மெம்பர்ஸு சேர்பர்சன் சொல்லுவாங்க சரிங்களா, மெம்பர்ஸு சேர்பர்சன் சொல்லுவாங்க ஓகேங்களா, அந்த செகண்ட் தேர்ட் லெவலில். ஸோ இங்கேயுமே நம்ம இவருமே நம்ம என்ன சொல்லலாம், சேர்பர்சன் சொல்லலாம், நம்ம பிரசிடெண்ட் சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த சேர்பர்சனை வந்து நீங்கள் டைரெக்டாக எலெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ஆனால் எல்லா லெவல்லையும் ஓகேங்களா, கிராம சபாலையும் சரி, கிராம பஞ்சாயத்துலையும் சரி, இன்டர்மீடியட் லெவலையும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் சரி, அந்த மெம்பர்ஸை வந்து மெம்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எலெக்ஷன் வந்து பண்ணணும். அது வந்து டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கணும் ஓகேங்களா. டைரக்ட் எலெக்ஷன்னா டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஓகேங்களா. ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க. ஓகே, இன்டைரக்ட் எலெக்ஷன்னா நம்ம ஓட்டு சில பேருக்கு போட்டிருக்கோம், அவங்க என்ன பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம வந்து வார்டு மெம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த வார்டு மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து தலைவரை சூஸ் பண்ணுறது சரிங்களா. அப்போ நல்லா காசு நிறைய வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தலைவரை சூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடாது. வார்டு மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வார்டு மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக, அதாவது எல்லா மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஷுட் பி எலெக்டட் பை த பீப்புள் ஓகேங்களா. த சேர்பர்சன் டு த இன்டர்மீடியட் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆர் எலெக்டட் இன்டைரக்ட்லி ஃப்ரம் த எலெக்டட் மெம்பர்ஸ் சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க, இதுவும் கம்பல்சரியே கொடுத்துட்டாங்க. இது சேர்பர்சன் ஓகேங்களா, யாரும் இன்டர்மீடியட் லெவலுக்கும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கும் அந்த சேர்பர்சன் மட்டும் ஓகேங்களா. மெம்பர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம், மெம்பர்ஸ் வந்து எல்லா லெவலுக்கும் ஓகேங்களா, எல்லா லெவலுக்குமே நீங்கள் டைரெக்டாக எலெக்ட் பண்ணி சொல்லியாச்சு. பட் சேர்பர்சன் இன்டர்மீடியட் லெவல் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அவங்க வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் சரிங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கேக்கு ஆதரவு ஓட்டு போட்டாங்க. டிஎம்கே மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஓட்டு போட்டாங்க. அதாவது இந்த சேர்பர்சனை சூஸ் பண்ணும்போது நிறைய நடக்கும் சரிங்களா, இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் பீரியடில். அப்படின்னா என்னது, காசு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சேர்பர்சனுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க சரிங்களா. ஸோ அவங்களுமே பெட்டர் இஃப் தே ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். அட் த வில்லேஜ் லெவல் த சேர்பர்சன் இஸ் எலெக்டட் ஆஸ் டிட்டர்மைன் பை த ஸ்டேட். வில்லேஜ் லெவலில் மட்டும் சேர்பர்சன் அதாவது பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணுறது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிசைட் பண்ணிக்கலாம். வேணும்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட் எலெக்ஷன் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சுக்கலாம். அப்போ இது 2 வந்து கம்பல்சரி ஓகேங்களா, இது 2 கம்பல்சரி, இது மட்டும் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து பஞ்சாயத்து லெவலில் நம்ம டைரக்ட் எலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறோம். பிரசிடெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். வைஸ் பிரசிடெண்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸு, ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் டு பி ப்ரொவைடட் இன் ஆல் த 3 tiers 3 லெவல்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அக்கார்டன்ஸ் டு தேர் பாப்புலேஷன். அவ்வளோ தான் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனல் டு தேர் பாப்புலேஷன் கிடையாது, அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவோ. ஒரு ஸ்டேட்டில் 5% தான் ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க அப்படின்னா 5% மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. 25% ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கன்னா 25% கொடுக்கணும் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் 18% மேலே இல்லை எந்த ஸ்டேட்லையுமே. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த லெவலில் தான் ரிசர்வேஷன் தராங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸும் 1% 2% தான் இருப்பாங்க. ஓகே, ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசிஸ் டு பை டிசைடட் பை த ஸ்டேட், இதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ஷனலாக கொடுத்துட்டாங்க. ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தரதை ஸ்டேட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது கம்பல்சரி, எஸ்சி எஸ்டிக்கு கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். பட் ஓபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் 99% எல்லா ஸ்டேட்டுமே என்ன பண்ணிட்டாங்க, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 25 to 27% கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதிகம் தான், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் விட இங்கே அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா பாப்புலேஷன் அதிகம். நெக்ஸ்ட்டு, ஃபார் விமன் போத் அட் மெம்பர் அண்ட் சேர்பர்சன் அட் ஆல் த லெவல்ஸ் அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு பி ரிசர்வ்டு ஃபார் விமன். ஸோ ஞாபகம் வச்சிங்க, ஃபார் விமனுக்கு ஓகேங்களா, ஃபார் விமனுக்கு என்ன பண்ணலாங்க,
கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, கம்பல்சரி ஞாபகம் வச்சுங்க. ஒன்லி ஓபிசிக்கு மட்டும்தான் ஆப்ஷனலு. இங்கே வந்து கம்பல்சரி. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அவங்க ரிசர்வேஷன் கொடுத்து ஆகணும். போத் அட் மெம்பர் அண்ட் சேர்பர்சன். ஓகேங்களா, மெம்பர் லெவலையும் கொடுக்கணும், சேர்பர்சன் லெவலையும் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுங்க. மெம்பர் லெவலையும் ரிசர்வேஷன் இருக்கணும், சேர்பர்சன் லெவலையும் ரிசர்வேஷன் இருக்கணும். ஆல் த லெவல். ஓகேங்களா, எல்லா பஞ்சாயத்துலேயும் அட்லீஸ்ட் 1/3. ஓகேங்களா, 1/3 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 33% என்னது பெண்கள் கண்டிப்பாக இதில் இருக்கணும். ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பெண்கள் இண்டிபெண்ட்டாக வர முடியல. அவங்க ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஒரு நேம் சேக்காக வச்சுருக்காங்க. பட் அந்த கண்டிஷன் மாறணும். சரிங்களா, ஓகே.